ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றுக்குமே ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. அந்த வரிசையில் தமிழ் வருட பிறப்புக்கு அப்புறம் வர்ற 3வது மாதம் தான் இந்த ஆனி மாதம். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆனி மாசத்துல கூனியும் நிமிர்ந்து நிற்பாள் அப்படின்னு. அதாவது ஆனி மாதம் அப்படிங்கிறது நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் மருத்துவ சிகிச்சைகளுக்கும் ரொம்பவே ஏத்த மாதம் அப்படின்னு பழங்கால வைத்திய நூலில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆனி மாசத்துல பெரிய சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சில பேர் சொல்றத நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் இந்த மாசத்துல எவ்வளவு பெரிய ரகசியங்களும் வழிபாடுகளும் ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? வாங்க இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு ஆனி மாசம் எப்ப பிறக்குது, இதோட ஆன்மீக ஜோதிட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த 2026ஆம் ஆண்டு ஆனி மாசம் எப்ப தொடங்குது அப்படின்னு பார்த்தா வர்ற ஜூன் 15ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு ஆனி மாசம் பிறக்குதுங்க. ஜூலை 16 வரைக்கும் இந்த மாசம் இருக்கும். ஜோதிட ரீதியா பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் ரிஷப ராசியிலிருந்து புதனோட ராசியான மிதுன ராசிக்கு இடம் மாறுற காலம் தான் இந்த ஆனி மாசம். தேவர்களோட ஒரு நாள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வருஷங்க. அதனால தை மாசத்துல இருந்து ஆனி மாசம் வரைக்கும் இருக்கிற 6 மாதங்களை உத்திராயண புண்ணிய காலம், அதாவது தேவர்களோட பகல் பொழுது அப்படின்னு சொல்லுவோம். அந்த உத்திராயண காலத்துல கடைசி மாசம் நிறைவு மாசம் இந்த ஆனி மாசம் தான். அதனாலதான் இதுக்கு ஆன்மீகத்துல அம்புட்டு மகத்துவம் இருக்குங்க. சரி, இந்த மாசத்துல என்னென்ன விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்ப்போம். ஜூன் 15ஆம் தேதி ஆனி மாசம் பிறக்கிற அன்னைக்கே நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இது நம்ம குடும்பத்தோட பித்ரு தோஷத்தை நீக்குங்க. அடுத்ததா ஆனி பௌர்ணமி ஜூன் 28ஆம் தேதி வருதுங்க. அதாவது ஆனி திருமஞ்சனம் அன்னைக்குதான் நடக்கும். ஆனி மாசத்தோட சிறந்த விசேஷமே இந்த ஆனி திருமஞ்சனம் தாங்க. ஜூன் 28ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு எல்லா சிவன் கோவில்களிலும் நடராஜ பெருமானுக்கு மங்கள அபிஷேகங்கள் கோலாகலமாக நடக்கும். தில்லை நடராஜரை இந்த நாள்ல தரிசனம் செஞ்சா வாழ்க்கையே ஆனந்தமயமாகுங்க. அடுத்ததா சேஷ்டா அபிஷேகம். ஆனி மாசத்துல வர்ற கேட்டை நட்சத்திரம் அன்னைக்கு சேஷ்டா அபிஷேகம் நடக்குங்க. குறிப்பா பழனி முருகன் கோவில்ல இது ரொம்பவே பிரசித்தி பெற்றது. அரசாங்க அதிகாரிகள், தொழில் அதிபர்கள், அரசியல்வாதிகள் தங்களோட பதவியை தக்க வச்சுக்கவும் உயர் பதவிகளை அடையவும் இந்த பூஜையில கலந்துக்கிறது வழக்கம். அடுத்து குமார சஷ்டி விரதம். ஆனி மாசம் வர்ற சஷ்டி அன்னைக்கு இந்த விரதத்தை கடைபிடிப்பாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்கும் விசேஷமான விரதம் தான் இந்த குமார சஷ்டி. ஆனி வளர்பிறை சஷ்டியில முருகனுக்கு விரதம் இருந்தா தொழில இருக்கிற போட்டி, பொறாமை, எதிரிகள் தொல்லை எல்லாம் காணாம போயிருங்க. அடுத்ததா கூர்ம ஜெயந்தி வரக்கூடிய ஜூலை 11ஆம் தேதி வருதுங்க. மகாவிஷ்ணுவோட 2வது அவதாரமான ஆமை அவதாரம், அதாவது கூர்ம அவதாரம் எடுத்த நாள் இந்த மாசத்துல தான் வருது. பெருமாள் பக்தர்களுக்கு இது ரொம்பவே உகந்த நாள். அடுத்ததா ஆனி அமாவாசை ஜூலை 14ஆம் தேதி வருது. சூரியனும் சந்திரனும் மிதுன ராசியில் ஒன்னா இணைகிற நாள். முன்னோர்களின் ஆசியை முழுமையாக பெற்று தருங்க. அடுத்து வராகி நவராத்திரி ஜூலை 15ஆம் தேதி வருது. ஆனி மாசத்தோட கடைசி நாள்ல வராகி நவராத்திரி ஆரம்பிக்குதுங்க. குறிப்பா தஞ்சை பெரிய கோவில்ல வராகி அம்மனுக்கு ஒவ்வொரு நாளும் விதவிதமான அலங்காரங்கள் செஞ்சு ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடுவாங்க. அம்மன் பக்தர்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாக இருக்குங்க. பார்த்தீர்களா நேயர்களே, சுபகாரியங்கள் செய்யலனாலும் இறை வழிபாட்டுக்கு ஆனி மாசம் எவ்வளவு ஒரு அற்புதமான மாசம் அப்படின்னு. சிவன், விஷ்ணு, முருகன், அம்மன் என எல்லா தெய்வங்களோட அருளையும் ஒரே மாசத்துல பெறதுக்கு இந்த ஆனி மாசம் ஒரு அரிய வாய்ப்புங்க. இந்த ஆனி மாசத்துல நீங்களும் இறை வழிபாடுகள் செஞ்சு எல்லா வளமும் பெறணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.